என்ன வேணாலும் திட்டிக்கோங்க விஜய். விஜய் நல்லவர் இல்லை, மோசமானவர், கெட்டவர், தூங்குறாரு, அவர் பி டீமு, அவர் சங்கி, என்ன வேணாலும் திட்டிக்கோ. தேர்தல் நேரம் வந்ததுக்கு அப்புறமா, டேட்டா அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இதை சொல்லணும். எனக்கு விஜய் பிடிக்காது, பட் ஆனால் இன்னைக்கு பேசுனது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே அஜெண்டா தானே? ஆமாம், ஒரு ராங் ப்ரொபகண்டாவை பரப்புறாங்க, மறுபடியும் அதை வந்து திருப்பி செய்கிறாங்க. நபர்களுடைய விஜய் எதிர்க்கிறவங்களும் அதே மாதிரி வேலையை தானே பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். யாரு? நிறைய பேர், நிறைய ஊடகங்கள் விஜய் எதிர்த்து பேசுகிறாங்க. விஜய் பற்றி மட்டுமே வந்து செய்திகளை வெளியிடுறாங்க. ஆனால் திமுக பற்றிய ஒரு செய்திகள் கூட வெளியிடுறது இல்லை. அந்த மாதிரி ஊடகங்களால் அவங்க எல்லாருமே ஒரு ஐடியாலஜிக்கலாகவே நான் ஆமான்னு நான் சொல்லிட்டாங்க. நான் வந்து இதுதான்ப்பா, நாங்கள் வந்து எதிர்ப்பாளர் தான் அப்படின்னு ஓப்பனாக அறிவிச்சிடுறாங்க, நேமோட தெரியும். நீங்கள் இந்த மாதிரி நான் ஃபெலிக்ஸ் மாதிரியோ இல்லை சவுக்கு சங்கர் மாதிரியோ நாங்கள் நடுநிலை, நாங்கள் வந்து யாருக்கும் பக்க சார்பு இல்லாமல் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்சியில் போய் இணையிறது இருக்குல்ல, இவங்கள தான் நான் மார்க் பண்ணுறேன்.